கிபி 7ஆம் நூற்றாண்டு. சோழ நாட்டின் புனித தலம் சீர்காழி. அங்கு சிவபெருமானின் அருளால் பிறந்தான் சம்பந்தர். அவரது தந்தை சிவபாத ஹிருதயர், ஒரு தீவிர சிவபக்தர். சீர்காழி திருக்கோயில் இன்று நாம் அறியும் சீர்காழி சக்திநாதர் கோவில். அந்த கோயிலின் மணி ஒலி, வேத மந்திரம், தீபாராதனை. அந்த தெய்வீக சூழலில் வளர்ந்த குழந்தைதான் சம்பந்தர். ஒரு நாள் சம்பந்தர் தந்தையுடன் கோயிலுக்குச் சென்றார். தந்தை திருக்குளத்தில் ஸ்நானம் செய்யச் சென்றார். குழந்தை கரையில் தனியாக இருந்தது. அப்போது ஒளி, தெய்வீக ஜோதி, சிவபெருமான் மற்றும் அம்பாள் காட்சி தந்தனர். அம்பாள் தனது மார்பிலிருந்து தெய்வப்பாலை எடுத்து குழந்தைக்கு அளித்தாள். அந்தப் பாலை அருந்தியவுடன் குழந்தையின் கண்களில் ஞான ஒளி பிரகாசித்தது. தந்தை வந்து கேட்டார், யார் உனக்கு பால் கொடுத்தது? அந்த 3 வயது குழந்தை விரலை வானத்தை நோக்கி நீட்டிப் பாடியது. தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி. அந்த தருணத்தில் பிறந்தது தேவாரம். சம்பந்தர் ஒரு குழந்தை, ஆனால் அவரது வார்த்தைகள் வேதம். தமிழ்நாட்டின் பல சிவத்தலங்களுக்கு சென்று பாடினார். அவரது தேவாரம் பாடல்கள் பின்னர் தேவாரம் எனப் போற்றப்பட்டன. அவர் பாடிய ஒவ்வொரு பாடலும் சிவபெருமானின் மகிமை. பாடல் தொடங்கும்போது கோயில் மணி தானாக ஒலித்ததாக பக்தர்கள் கூறினர். அவரது குரலில் அம்பாளின் அருள் இருந்தது. அந்த காலத்தில் பாண்டிய நாட்டில் சமண மதம் செல்வாக்கு பெற்றிருந்தது. மன்னன் கடுமையான நோயால் அவதிப்பட்டார். அப்போது சம்பந்தர் மதுரை சென்றார். அவர் தேவாரம் பாடியபோது மன்னனின் நோய் நீங்கியது. சமணர்களுடன் நடந்த வாதத்தில் அவர் வென்றார். அந்த வெற்றியால் சைவம் மீண்டும் எழுச்சி பெற்றது. அவரது வார்த்தைகள் ஆயுதமல்ல, ஆனால் 16 வயதில் சம்பந்தர் திருமணம் செய்தார். திருக்கோயிலில் இறைவனை வேண்டினார், என்னை உன்னுடன் ஒன்றாக்கு. அந்த நேரத்தில் சிவபெருமான் ஜோதியாகத் தோன்றினார். அந்த ஜோதியில் சம்பந்தரும் அவரது மனைவியும் பக்தர்களும் ஐக்கியமடைந்தனர். அவர் மறைந்தார், ஆனால் அவரது பாடல்கள் இன்று வரை உயிருடன் இருக்கின்றன.